வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டான கொள்ளு ரசம், கொள்ளு பருப்பு இல்லாத அன்னைக்கு கொள்ளு ரசம் மட்டும் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்டி, ஹெல்த்திங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸ் அடிக்கடி வரும். கொள்ளு ரசம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி கொள்ளு பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் வறுத்துட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வறுத்துட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மணி நேரமாக ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினா தான் கொள்ளு வேகும். இப்போ குக்கரோட மூடி போட்டுட்டு ஒரு 8 to 9 விசில் விட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துட்டு ஊற வச்சிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். விசில் வர்றதுக்குள்ளே நம்ம ரச பவுடர் அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், 1/2 டீஸ்பூன் குறுமிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். மல்லி மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. டக்குன்னு கருகிரும் சீரகம்லாம். வச்சுட்டு லைட்டாக வறுத்து விட்டுருங்க. நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ காரத்துக்காக குருமிளகு கூடையே ஒரு அரை வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கறிவேப்பிலை ஒரு 5 கறிவேப்பிலை போட்டுட்டு எல்லாமே ஓரளவு நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பின்னாடி சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா அரைக்கும். சின்ன மிக்ஸி ஜாரில் இந்த மல்லி, சீரகம், குருமிளகு, கறிவேப்பிலை, வரமிளகாயை போட்டுட்டு பல்ஸ் மோடில் விட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1-2ல் வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொரகொரப்பாக தான் வரும், என்ன கம்மியாக தான் மசாலா இருக்குது. இந்த மாதிரி கொரகொரப்பாக வரும். இந்த டைமில் நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பெரிய பூண்டு பல்லாக இருந்ததுன்னா 5, சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 7-8 ஆட் பண்ணிக்கோங்க. தோலோடையே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வந்திருக்கும். இது இருக்கட்டும். இப்போ புளிப்புக்காக ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இப்போ கொள்ளு நல்லா வெந்து வந்துருச்சுங்க, ஒரு 8 விசிலுக்கு அப்புறமா. இப்போ கொள்ளு தண்ணி, கொள்ளு ரெண்டையுமே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள் மிக்ஸி அரைக்கலைன்னா தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அரைச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ரசம் தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்து, சீரகம், கறிவேப்பிலை போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சமாக போடுங்க, கசப்பு இல்லைன்னா. கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அதில் திரும்பி ஒரு அரை வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரம் பார்த்து ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்பைசி ஆகிட போகுது. இப்போ ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியை கட் பண்ணி செய்யும்போது நமக்கு கொள்ளு ரசம் நல்லா இருக்கும். கொள்ளோட ஃப்ளேவர் அதிகமாகவும் தக்காளி புளி ஃப்ளேவர் கம்மியாகவும் நமக்கு வேணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரு இருக்கு இல்லையாங்க, சீரகம், அந்த ரச பவுடர் அரைச்சி வச்சுக்கல ஃப்ரெஷ்ஷாக, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுருங்க. அடுப்பு ஹையில் வச்சிங்கன்னா கருகிரும். இப்போ நம்ம கொள்ளு அரைச்சதை அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கூடவே புளி கரைசலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நுர வர வரைக்கும் கொதிக்க வைக்கலாங்க. அதுக்குள்ளே இன்னும் நம்ம உப்பு ஆட் பண்ணலை. ஸோ தேவையான அளவு உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நுர கட்டி வரணும் ரசம்.
எக்ஸ்ட்ரா ரச பவுடர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், நமக்கு நேச்சுரல் ஃப்ளேவரில் வேணும். யூஸ்வலாக கொள்ளு பருப்பு செய்கிற அன்றைக்கி அந்த தண்ணி எடுத்து கொள்ளு ரசம் வைப்போம். இல்லை கொள்ளு ரசம் மட்டும் வேணுங்கிற போது நம்ம இந்த மாதிரி மெத்தடில் வைக்கலாங்க. பட் கொள்ளை ஊற வச்சு வைக்கலாம், அப்போ தான் நமக்கு வெந்து வரும். இப்போ ஃபைனலாக நம்ம மல்லித்தலைகள் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்துடலாங்க. ஒயிட் ரைஸ்க்கு சூப்பரான ரசம், அது உடம்பு சரியில்லாதப்போ சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.